திரும்ப திரும்ப இவ பட்னி கிடக்க போகுதா, மயக்கம் போட்டு கீழே விழ போகுதா, பொறவு பரணி வந்து இவளுக்கு குளுக்கோஸ் ஏத்தி இவளை காப்பாத்த போகுதா. இதுவே இந்த வீட்டுல பொழப்பா போயிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு எனக்கு எழுதி வச்சிருக்கு பாரு. இல்ல மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாண்டி மாமா ஒண்ணு என்ன கைவிட்ட மாட்டாரு. அந்த செயினி எத்தனை மலையை கடந்திருந்தாலும், ஏதாவது ராட்சச வயித்துக்குள்ள இருந்தாலும் எப்படியாவது அதை கொண்டு வந்துருவாரு. ஆமா, அவன் பெரிய நரசிம்மர் தூணை பொழந்துகிட்டு வந்து இரண்ய வயித்த கிழிச்ச மாதிரி உன் மாம ராட்சசம் வயித்த கிழிச்சிட்டு வந்து உன் கழுத்துல செயினை போடுவேன். நீங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அக்கா, ஒரு வாய் தண்ணியாச்சும் குடிக்கா. முடியாது டி, நான் சொன்னதுதான். நான் எதுவும் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். பாண்டி மாமா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க பாண்டி மாமான்னு சொன்னது எங்க இன்ஸ்பெக்டர் ஐயாவை தானே? என்னன்னா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மாமா வரலையா? அது எப்படி வராம இருப்பாங்க? இந்த வந்துட்டோம்ல. முத்துப்பண்டி, உன் வீட்டுக்காரி அவ வாங்கின அதே செயின் வர்ற வரைக்கும் சாப்பிட மாட்டாளா, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாளா இவன். நீ போய் கையோட உன் தங்கச்சி இருக்கால டாக்டர் பரணி, அவளை கூட்டிட்டு வா. உன் பொண்டாட்டியே மயக்கம் போடுறதுக்குள்ள அவ குளுக்கோஸ் ஏத்தி விட்டுருவா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுதியா? ஏன்னா திருட்டு போன செயின் என்னைக்கு திரும்பி வந்திருக்கு. பாத்தீங்களா சின்னையா, இசைக்கு பாப்பா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில பட்னி கிடக்குது பாவம். திருடனுங்களை பத்தி தெரியல போல. இளைய வளர்ந்து கட்டவனே, நீ புத்திசாலியா இருந்தா இதே மாதிரி ஒரு செயினை வாங்கிட்டு வந்து இது அதே செயின்னு இவ்வளவு நம்ப வைக்க வேண்டியதானே. அம்பிட்டெல்லாம் புத்தி இருந்தா நீ எதுக்கு ஏன் பக்கத்துல இருந்து எதிர் பக்கத்துக்கு போத? மாமா, இப்ப என்னத்துக்கு நீங்க பேசாம இருக்கீங்க? திருடங்களை புடிச்சீங்களா இல்லையா? ஏமா, பாண்டி தம்பியோட மூஞ்ச பார்த்தாலே தெரியல செயின் கிடைக்கலன்னு. மாமா, கிடைக்கலன்னு சொல்லிடாதீங்க மாமா. பெரியப்பா, உங்க பழைய மாத்திரை எல்லாம் எங்க இருக்கு? அதோ அந்த அலமாரிலே இருக்கம்மா. கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். நல்ல நேரத்துல எங்களை கொலசாமி மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க. அத விடுங்கக்கா. அவனுங்க பேக்ல ஏதாவது இருக்கா? இருக்கு, இதோ. அண்ணா, நல்லா செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க. இவனுக்கு ஸ்டேஷன் கூட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிய இந்த பொண்ணுக்கு சொல்லுங்க சார். உயிருக்கு பயப்படாம உள்ள தைரியமா வந்து உங்களை காப்பாத்துச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணுக்கு நன்றிய சொல்லுங்க. ரொம்ப நன்றிமா. ஐயா, பரவாயில்லைங்கய்யா. வெல் டன் சப் இன்ஸ்பெக்டர் வீரா, வாழ்த்துக்கள்.
தேங்க்ஸ் மாமா. சூப்பர் எஸ்ஐ மேடம், பின்னிட்டீங்க போங்க. முதல்ல இவனுங்களை இழுத்துட்டு போங்க. ஓகே சார். போடா போடா போடா. அம்மா பாத்துருங்கம்மா. சரிங்க. வா வீர போலாம். பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏட்டி எசக்கி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இசக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்தா, ஆனாலும் அவளுக்கு ஒரு தனி தன்மை இருக்கும். எதையும் ஒளிச்சு மறைக்காம பேசிடுவா. அம்மா தாயே, அடுத்துக்கா நீ மாமான்னு அவங்க ஒவ்வொருத்தர் பத்தியா ஆரம்பிச்சிடாத. நான் உன்னை பத்தி மட்டும் தான் கேட்டேன். அங்க தாண்டி வரேன். ஆனா எனக்கு அண்ணன் தாண்டி உலகம். சின்ன வயசுல இருந்து நான் திரும்புற பக்கம்லாம் என் அண்ணன் முகம் மட்டும்தான் இருக்கும். அதனாலயே நான் எங்க போறதா இருந்தாலும் எந்த பயமும் இல்லாம போவேன். யாரையாவது நான் லவ் பண்ண யோசிச்சுட்டா அது நான் அண்ணனுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம்னு மனசுல பதிஞ்சு போச்சுட்டு.